ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் தன்னுடைய ஜோதிடருக்காக போட்ட அந்த ஓஎஸ்டி அப்படின்ற பதவியை அவரே ரத்து செய்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மீண்டும் விஜய் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. 18 எக்ஸ் கணக்குகளை ட்விட்டர் பக்கத்துல விஜயை விமர்சனம் பண்ணாங்க என்பதற்காகவே அந்த கணக்குகளை எல்லாம் சைபர் கிரைம் போலீசார் நீக்கி இருக்கிறாங்க, ரத்து பண்ணியிருக்கிறாங்க, முடக்கி இருக்கிறாங்க. இதனை எதிர்த்து சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு போடப்படுகிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எந்த ஒரு விஷயமே இல்லாம பொத்தம் பொதுவாக உத்தரவு போட்டிருக்கிறீங்க, இந்த கணக்குகளை முடக்கியதற்கு நான் இடைக்கால தடை போடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். இது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக மாறி இருக்கிறது. ஒரு பக்கம் விமர்சனம் வைத்தாலே அவர்களை முடக்கக்கூடிய வேலையில் விஜய் அவர்கள் ஈடுபட்டார் என்பதும் எக்ஸ்போஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் கோர்ட் விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு, அரசுக்கு, பேச்சுரிமைக்கு தடை விதித்ததற்கு ஒரு தடையை போட்டிருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலில் பாத்தீங்க அப்படின்னா இந்த தடை அப்படிங்கிறது அபிஷியலா அவர் பதவி ஏற்பதற்கு முன்பாகவே காவல்துறை அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த வேலை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த நோட்டீஸ், டேக் டவுன் நோட்டீஸ் அப்படிங்கிறது மே 8ஆம் தேதி அனுப்பப்பட்டிருக்கிறது. எக்ஸ் வலைதள நிறுவனத்திற்கு, எக்ஸ் கார்பரேஷன் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சைபர் கிரைம் விங், தமிழ்நாடு டிஎன் போலீஸோடைய சைபர் கிரைம் விங் அந்த கடிதத்தை எப்போ அனுப்புறாங்கன்னா மே 8ஆம் தேதி அனுப்புறாங்க. மே 10ஆம் தேதி தான் இவர் முறைப்படி இவரது அமைச்சரவை என்பது பதவி ஏற்கிறது. அப்ப அதற்கு முன்பாகவே இவர் பற்றி வெளியான கருத்துக்கள், இவருக்கு எதிரான கருத்துக்கள், சர்ச்சை கருத்துக்கள் வெளியான 18 யூஆர்எல், அதாவது லிங்க், இவங்க போஸ்ட் பண்ண அந்த போஸ்டோட லிங்க், அதே போல சில பர்சன்ஸ் உடைய இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு 18 அக்கௌண்ட் அண்ட் போஸ்ட், அந்த யூஆர்எல் இது எல்லாமே கொடுக்கப்பட்ட இந்த 18 யூஆர்எலையும் நீங்க நீக்கணும். அப்படி நீக்கலைன்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி எக்ஸ் வலைத்தளத்திற்கு அந்த டேக் டவுன் நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டிருக்கு. அப்போ அதுல அவங்க என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐடி ஆக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம 2001 இருக்கக்கூடிய ஐடி ஆக்ட். அப்போ அந்த ஐடி ஆக்ட்ல ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் 79 சப்செக்ஷன் 2 சப்செக்ஷன் பி 3B அப்படிங்கிறதுல அந்த ஐடி ஆக்ட்லையும், அதே போன்று இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் 2021 அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அந்த விதிகளில் விதி எண் 3 உட்பிரிவு 2D, இதன் மூலமாக அதன்படி நாங்க டேக் டவுன் நோட்டீஸ் அனுப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிஎன்எஸ் என்கிற சட்டத்தினுடைய பிரிவு 189 இந்த பதிவுகளில் மீறப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க அதுல சொல்றாங்க. ஆனா அந்த பதிவு என்ன, அந்த பதிவுகள் எதற்காக, அந்த பதிவுகள் இவங்க குறிப்பிடுகிற இந்த குற்றத்தை உண்மையிலேயே அந்த பதிவு செய்வதன் மூலம் இந்த குற்றம் மீறப்பட்டிருக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் விளக்கம்லாம் அதுல இல்லை. இந்த வெறும் இந்த செக்ஷன்ஸை மட்டும் தான் அவங்க மென்ஷன் பண்றாங்களே தவிர வேற முழுவதுமாக வேறு எந்த விரிவான விளக்கங்கள் எதுவும் இல்லை. அந்த 18 யூஆர்எல் என்னங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை மென்ஷன் பண்ணி அவங்க அந்த எக்ஸ் கார்பரேஷனுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்படி அனுப்பப்பட்ட சூழலில் ஒரு பொதுநல வழக்கு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் விஸ்வ இந்து பரிஷத் என்ற அமைப்புடைய வட தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சொக்கலிங்கம் என்பவர் ஒரு வழக்கு தொடர்ந்தார். இது பேச்சுரிமை மீறுவது, இப்படி ஒருத்தரை பத்தி குற்றச்சாட்டு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவருடைய சமூக வலைத்தள கணக்கை முடக்குவது, இல்லை அந்த பதிவை நீக்குவது அப்படிங்கிறது தவறான செயல். இது அடிப்படை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவர் அந்த வழக்கை முன்வைக்கிறார். அப்படி அந்த வழக்கு முன்வைக்கப்பட்ட வழக்கு இன்றைய தினம் நீதியரசர்கள் விக்டோரியா கௌரி, செந்தில்குமார் அடங்கிய அந்த அமர்வுக்கு வந்தது. அந்த அமர்வுல அவங்க விசாரித்து விட்டு இதே கருத்தை, அதாவது இது எந்த விதத்துல அங்க விதிமீறல் நடந்திருக்கு அப்படிங்கிறது எதுவுமே விரிவாக அந்த டேக் டவுன் நோட்டீஸ்ல விளக்கப்படல. அதனால நாங்க இதற்கு விதிக்கப்பட்டிருக்கிற அந்த தடையை நாங்கள் நீக்குகிறோம். அதாவது அந்த முடக்கத்துக்கோ இல்ல பதிவை நீக்குவதற்கான நீங்கள் பிறப்பித்த அந்த நோட்டீஸுக்கே ஒரு இடைக்கால தடை கொடுக்குறோம். அப்படி ஒருவேளை இவர்களுடைய கணக்குகள் முடக்கப்பட்டிருந்தால் அது உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு ஜூன் மாதம் இந்த வழக்கை 9ஆம் தேதின்னு நினைக்கிறேன், இந்த வழக்கை மறு விசாரணைக்கு பட்டியலிட சொல்லியிருக்கிறார். அன்றைய தினம் தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாகவும் இதுல ஒரு விரிவான ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும்.
என்று நீதியரசர்கள் கூறியிருக்கிறார். அப்போ இதுல வந்து நான் ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போறேன், நான் மக்களோடு மக்களா இருப்பேன். அதாவது மெயினா வந்து தன்னுடைய பதவியேற்பில் அவர் சொன்னதே என்ன அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி. என்னுடைய அரசு வந்து ரொம்ப வெளிப்படைத்தன்மையா டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அப்படின்லாம் குறிப்பிட்டார். அப்படி டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய ஒரு அரசு என்பது விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கான தெம்பும் திராணியும் பெற்றிருக்க வேண்டும். அதுல வந்து என்னுடைய எதிர்கருத்தை சொன்னாங்களே அப்படிங்கிறதுக்காக எல்லாம் உடனடியாக அதற்கு பதில் சொல்ல வேண்டுமே தவிர உடனடியாக அந்த கணக்குகளை நீக்குவது, இல்ல அந்த பதிவுகளை நீக்குவது, அந்த பதிவுகளை செய்த அந்த நபர்களுடைய சமூக வலைத்தள கணக்குகளை முடக்குவது என்பது வந்து கிட்டத்தட்ட ஒரு அராஜகமான போக்கு, அடக்குமுறை. இந்த அடக்குமுறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு சரியான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கு. இப்ப என்னன்னு சொல்லி விஜய் அவர்கள் அந்த பதில் மனுவை தாக்கல் பண்ணுவாரு? நீங்க சொல்றீங்க ஆட்சிக்கு அவர் கட்டில் ஏறுவதற்கு முன்பே ஒரு பிரஷரை கொடுத்து இப்படி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இன்னைக்கு சட்டமன்றத்துல கூட பாத்தீங்கன்னா ராதன் பண்டிட் அப்படின்ற ஜோசியருக்கு பதவி கொடுக்க கூடாதுன்னு சொன்ன உடனேயே அந்த பதவி என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சியா இருந்தாலும் அவங்க சொல்ற கருத்தை நாங்க உள்வாங்கி மாத்திக்கிருவோம், அந்த பக்குவம் எங்களுக்கு இருக்கு, திமுக எங்களுக்கு பாடம் எடுக்க தேவையில்லைன்ற மாதிரிலாம் ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டு இருக்கிறாரு. ஆனா சட்டமன்றத்துல ஒரு மாதிரியாவும் இப்ப தன்னை விமர்சனம் பண்றவங்களை வந்து இந்த கணக்கையே முடக்குவது, அவங்க மீது போலீஸ் நடவடிக்கை எடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவது என்பது இரட்டை நிலைப்பாடா, இரட்டை வேஷமா இல்லையா? இல்ல கண்டிப்பாக. அதாவது எவ்வளவு நாள் இவர் இதே கருத்தை சொல்லிட்டு இருக்க முடியும்? அதாவது வந்து நான் தப்பே செய்யாம இருப்பது ஒன்று. ஆனா நான் தப்பு செஞ்சுட்டேன், நீங்க சொன்ன உடனே சரி பண்ணிக்கிட்டேன்றதை எத்தனை நாள் சொல்ல முடியும்? ஒரு புதிதாக பொறுப்பேற்ற ஒருவர் இதற்கு முன்பாக இந்த பணியில ஒரு அனுபவம் இல்லை. அவர் புதிதாக முதல்வராக இருக்கிறார். ஒரு சில தவறுகள் நேரும். அந்த தவறை வந்து சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியினுடைய பொறுப்பு, கடமை. அப்போ அதை எதிர்க்கட்சி செய்து நீங்கள் சரி செய்து கொண்டால் அதை ஏற்றுக்கொள்ள போறோம், பாராட்ட போறோம். அப்படி சரி செய்யாமல் இருக்கிற போது அது கண்டிப்பாக விமர்சனத்துக்கு உள்ளாகும். இப்ப அந்த வகையில தான் இன்னைக்கு அவருடைய ஆஸ்தான ஜோதிடருக்கு வந்து ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி ஓஎஸ்டி போட்டு கொடுத்தது. அவருடைய அரசியல் உதவியாளர் அப்படின்னு சொல்லி அவரை அப்பாயிண்ட் பண்றாங்க. அவர் வந்து ஒரு ஜோதிடர். அப்போ வந்து இது என்ன ஆகுதுன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு பதத்தை பயன்படுத்து, சயின்டிபிக் டெம்பர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுது. அந்த சயின்டிபிக் டெம்பர் என்பது என்ன அப்படின்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அறிவியல் மனப்பான்மையோடு இருக்க வேண்டும், அந்த அறிவியல் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த அறிவியல் மனப்பான்மை என்ன? நீங்க பழங்காலமா நீங்க இதை செஞ்சா நடந்துரும், அதை செஞ்சா நடந்துரும்னு சொல்லக்கூடிய அந்த ஜோதிடம் போன்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் அந்த அறிவியல் மனப்பான்மை. அப்போ அதற்கு எதிராக இந்த அரசு இருக்கிறது அப்படின்னா கிட்டத்தட்ட அவர்களை ஆதரிக்கிற கட்சிகள் உட்பட எல்லாருமே இன்னைக்கு சட்டப்பேரவையில் எதிரொலித்தார்கள். அப்போ அதனுடைய ஒரு பயனாக இன்னைக்கு வேறு வழி இல்லாம இன்னைக்கு அவரை வந்து நீக்கி இருக்கிறார். அப்ப அதே போல நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஜூன் மாதம் அடுத்த விசாரணையில வந்து நாங்க இது தெரியாம பண்ணிட்டோம், நாங்க இதை வந்து திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று கூட அவர் சொல்லலாம். இல்ல வந்து இது மே 8ஆம் தேதியே நடந்து விட்டது, நாங்க சொல்லல, அலுவலர்கள்லாம் செஞ்சுட்டாங்க என்ற சூழலில் கூட அவர் சொல்லலாம். ஆனால் இதை வந்து ஒரு மூக்கணாங்கயிறு தான். ஆக்சுவலா வந்து ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசும்போது இந்த வார்த்தையை சொன்னார். ஆளுங்கட்சிக்கு வந்து எதிர்க்கட்சி என்பது வந்து ஒரு மூக்கணாங்கயிறு அப்படின்னு. அப்போ வந்து அந்த அளவிற்கு வந்து நாம வந்து அவர்களை நெறிப்படுத்துவது, வழிப்படுத்துவது அப்படிங்கிற வேலையை நாம செய்ய முடியும். இது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இனி அவர்கள் செய்கிற ஒவ்வொரு தவறையும் திமுக சுட்டிக்காட்டி சரி செய்யும் அப்படின்னா அறிவாலயத்தில் இருந்து கொண்டு ஆட்சியை நடத்தும் போது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு நிலைதான் இன்றைக்கு வரும். அப்ப நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும்போது விஜயுடைய ஆட்சி சட்டமன்றத்திலையும் அடி வாங்கி இருக்கு, நீதிமன்றத்திலையும் அடி வாங்கி இருக்கு ஒரே நாள் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது. இன்னொரு விஷயம் என்பது மிக வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அடுத்த அரசுடைய தலைமை வழக்கறிஞர் யார் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இந்த கேள்விக்கு பதில் தரும் விதமாக விஜய் அவர்கள் காருக்கு வரி கட்டாம ஏய்ப்பு பண்ண அந்த வழக்கை விஜய் தரப்புக்காக ஆஜராகி வாதாடிய வழக்கறிஞர் விஜய் நாராயணன் என்பவர் தான் அடுத்த அரசு தலைமை வழக்கறிஞர் அப்படின்ற மாதிரியான செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு வழக்கறிஞர் எப்படி பாக்குறீங்க? இப்படி தன்னுடைய சொந்த சுய வழக்குகளுக்காக ஆஜரானவங்க எல்லாம் அரசு பதவிக்கு கொண்டு வரலாமா? பொதுவாக ஒரு அரசு மாறிய உடனே தலைமை வழக்கறிஞரிலிருந்து கீழ்நிலை வழக்கறிஞர் வரைக்கும் கிழமை நீதிமன்றங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு வழக்கறிஞர்களும் ஒரு அரசு மாறிய உடனே தாமாக முன் வந்து பதவியை விலகிடுவாங்க. புதிதாக பொறுப்பேற்கிற கட்சியினுடைய சார்பில் தான் வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவாங்க. அந்த அரசின் சார்பில் நியமிக்கப்படுவாங்க. அந்த கட்சியினுடைய வழக்கறிஞர்கள், அவருக்கு ஆதரவாக இருந்த வழக்கறிஞர்கள் எல்லாரும் நியமிக்கப்படுவாங்க. அது மரபுதான், அதுல தவறு இல்லை.
ஆனால் அதே நேரத்தில் நடிகர் விஜய் பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா 2012 வந்து ரோல்ஸ் ராய் கோஸ்ட் கார் வாங்குறாரு. அப்ப அந்த காரை வாங்கிட்டு என்ன பண்றாரு, அதுக்கு அந்த ஆடம்பர காருக்கு தமிழ்நாட்டில் நுழைவு வரி செலுத்தணும், என்ட்ரி டாக்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த நுழைவு வரி பாத்தீங்கன்னா ஒரு 32 லட்சம் ரூபாய் வருது. அப்ப காரோட ரேட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள கார். அப்ப அதுக்கு வந்து இங்க 32 லட்சம் ரூபாய்க்கு நீங்க அப்படி கட்டணும்னு சொல்லி வணிக வரித்துறை உதவி ஆணையர் வந்து அவருக்கு தகவல் அனுப்புறாரு. அப்ப அதை வந்து இவர் கட்ட மறுக்கிறார். உடனே நீதிமன்றத்துக்கு இவரா போறார். அதாவது நான் கட்டுவதிலிருந்து எனக்கு விலக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போறார். அப்ப அந்த வழக்கு பாத்தீங்கன்னா நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியன் முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு நடந்து அந்த வழக்கில் வந்து அந்த ஒற்றை நீதிபதி சிங்கிள் ஜட்ஜ் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு திரைப்படத்தில் நடிக்கிற கதாநாயகர் நீங்க வந்து மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நீங்களே வந்து ஒரு வரியை வந்து கட்டாமல் இருப்பதற்கு காரணம் தேடக்கூடாது, வரி ஏய்ப்பு செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு அதுல வந்து அவர் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு வாசகம். அது அந்த வாசகத்தை நான் சொன்னேன்னா எல்லாருக்குமே என்ன நடக்கும் அப்படின்னு என்ன தோணும் அப்படின்னா, இன்றைக்கு அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அவர் சொன்ன ஒரு சென்டென்ஸ அவர் அன்னைக்கே வந்து ஜூலை 2021 இந்த வழக்குக்கு தீர்ப்பளிக்கும் போது சொல்லியிருக்காரு. நீங்க வந்து ரீல் ஹீரோவா இல்லாம ரியல் ஹீரோவா இருங்க. நீங்க வந்து உங்களுடைய காருக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தி மற்றவர்களுக்கு வரி ஏய்ப்பு செய்யக்கூடாது என்பதில் முன்னுதாரணமாக இருங்கள் அப்படின்னு அவர் தன்னுடைய தீர்ப்புல சொல்றாரு. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்ஸ்டா ரீல்ஸ் ஆட்சியை நடத்தாதீங்க, ரியல் ஆட்சியை நடத்துங்க என்று இன்றைக்கு அண்ணன் உதயநிதி வந்து சட்டமன்றத்துல சொன்னார். இப்ப இந்த பேரை வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு முன்பாக ஒரு நீதிபதிட்டே பேர் வாங்கியிருக்காரு. அப்போ வந்து அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்களுடைய இது எல்லாமே வெறும் ரீல் தான் அப்படிங்கிறது புரியுது. அப்போ என்ன பண்றாரு, அது மட்டும் இல்லாமல் இப்படி தேவையில்லாமல் வரி ஏய்ப்பு கேட்டு ஒரு வழக்கை தொடர்ந்து நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடித்ததற்காக வரி 32 லட்சம் ரூபாய் போக 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கிறார். அப்ப அதற்கு பிறகு என்ன பண்றாரு இவரு விஜய் வந்து அதை எதிர்த்து தனி நீதிபதியினுடைய கருத்துக்கள் என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கு போறாரு. இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு வந்து மேல்முறையீட்டுக்கு போறாரு. அப்போ அந்த மேல்முறையீட்டுல என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்க வந்து வரியையும் அபராதத்தையும் கட்டிட்டீங்கன்னா அந்த சர்ச்சைக்குரிய வாசகத்தை நாங்க எடுத்துறோம். உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய அந்த இதை வந்து வாசகம் வந்து திரும்ப பெறப்படும் அப்படின்னு சொல்றாங்க. தீர்ப்புல இருந்து அதை திரும்ப பெற்றுக் கொள்வோம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் அந்த வரியையும் அதுக்கு வரிக்கு கட்டாமல் வழக்கு தொடர்ந்ததற்கான 1 லட்சம் ரூபாய் அபராதத்தையும் கட்டிடுறார். கட்டிய பிறகு அந்த அவர் மீது அப்படி சொல்லப்பட்ட அந்த தனிநபர் இது வந்து தீர்ப்புரையிலிருந்து நீக்கப்படுகிறது. இது வந்து அந்த வழக்குடைய நிலவரம்னு வச்சுக்கோங்க. அந்த வழக்கில் விஜய்க்காக வாதாடியவர் தான் விஜய் நாராயணன். விஜய் நாராயணன் வந்து இந்த பதவிக்கு வந்து தகுதியானவர் இல்ல, இவருக்கு வழக்கு நடந்ததுக்காக இந்த பொறுப்புக்கு வர்றாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து தமிழ்நாடு அரசுடைய தலைமை வழக்கறிஞராக எடப்பாடி ஆட்சி காலத்தில் பணியாற்றியவர் தான் விஜய் நாராயணன். 2017 2021 வரைக்கும் 4 ஆண்டு காலம் விஜய் நாராயணன் தான் தலைமை வழக்கறிஞராக இருந்திருக்கிறார். அப்ப அவரே இல்ல 2017 2021 எடப்பாடி ஆட்சியை பாஜக தான் வழிநடத்தியது, அவங்க கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்துச்சு அப்படின்ற குற்றச்சாட்டு என்பது வைக்கப்பட்ட நேரமாச்சு. அந்த நேரத்தில் இவர் தான் தலைமை வழக்கறிஞரா இருந்தாரா? ஆமா, தாவேக ஆட்சி பாஜக தானே பின்னாடி இருந்து இயக்குது. இது மக்களுக்கு வேணா, இது மக்களுக்கும் புதிதாக அங்கே திமுக கூட்டணியிலிருந்து விலகி சென்றவர்களுக்கு வேணா புரியாத புதிதா இருக்கலாம். ஆனால் பாஜக தான் தாவேகாவை இயக்குது, அவர்களை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு அதிமுகவை உடைத்து கொண்டு வந்தது அவர்கள் தான் அப்படின்னும் போது அவர்கள் தரப்பு ஆள் தானே இங்கேயே இருப்பாங்க. அப்போ 2017 21 வரைக்கும் தமிழ்நாடு அரசுடைய தலைமை வழக்கறிஞராக இருந்த விஜய் நாராயணன் தான் இங்கே இருக்கிறார். அவர் வந்து ஒரு சிறந்த வழக்கறிஞர் குடும்பத்திலிருந்து வந்தவர், அந்த பெண் குலத்திலிருந்து வந்தவர். கே வேணுகோபால் அட்டர்னி ஜெனரலாக இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு மத்திய ஒன்றிய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரலாக இருந்த கே வேணுகோபாலுடைய நெருங்கிய உறவினர் தான் விஜய் நாராயணன். அதே போல விஜய் நாராயணனுடைய தந்தை வழி தாத்தா பாத்தீங்கன்னா அவரும் சிறந்த வழக்கறிஞர். அவர் வந்து நம்முடைய எம்.கே. நம்பியார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அவருடைய தாய் வழி தாத்தா பாத்தீங்கன்னா K.M. பணிக்கர். அவர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட அவையிலேயே இருந்தவர். அதனால சிறந்த ஒரு சட்ட பாரம்பரிய மிக்க குடும்பத்தில் இருந்துதான் அவர் விஜய் நாராயணன் வந்திருக்கிறார். 2004 மூத்த வழக்கறிஞர் என்ற தகுதியை பெற்றிருக்கிறார்.
அவருடைய தகுதி வைத்து நாம் எந்த குறையும் அவரை சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஜய்க்கு தன்னுடைய வரி ஏய்ப்புக்கு துணை போய் அந்த வழக்கை நடத்திய ஒருவருக்கு இன்றைக்கு இவர் ஒரு பரிசளிக்கிறார். எப்படி தன்னுடைய ஆஸ்தான ஜோதிடருக்கு வந்து ஒரு பரிசு கொடுத்தார். அது மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தப்பட்ட உடனே இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து அது விளக்கப்பட்டிருக்கு. இப்போ அடுத்தபடியா வந்து இப்போ இவருக்கு இது மாதிரி ஒரு இது கொடுக்கப்படுது. அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. இப்ப விஜய் ஆட்சியில இன்னொரு நியமனம், உளவுத்துறை ஐஜியாக அஸ்ராக்கருக்கு அவர்களை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இதே அஸ்ராக்கருக்கு தான் கரூர் வழக்கை வந்து விசாரித்தார். இவருடைய விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு வடமாநில அதிகாரி தான் வேண்டும் என்று அடம் பிடித்து உச்ச நீதிமன்றம் வரையும் போனாங்க. இன்னைக்கு அதே அஸ்ராக்கருக்கு வந்துட்டு உளவுத்துறை ஐஜியாக நியமனம் பண்ணுவதை எப்படி பார்ப்பது? இல்ல இதுலயும் வந்து இவருடைய வந்ததுக்கு பிறகு இவருடைய நியமனம் எல்லாமே நாம வந்து ஒரு சந்தேகனோட தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏன் அப்படின்னா வந்து இதுல அரசு நியமிக்கல. அஸ்ரா கார்கே வந்து தமிழ்நாடு அரசு நியமிக்கவில்லை. கரூர் இந்த இன்சிடென்ட் நடந்த உடனேயே உயர்நீதிமன்றம் தான் நேரடியா வந்து என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வேணும் அப்படின்னு சொல்லி அஸ்ரா கார்கே அவர்களுடைய தலைமையிலே அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை வந்து அமைக்கிறது. அப்ப அப்படி நியமிக்கப்பட்ட அந்த குழு வந்து தன்னுடைய விசாரணையை தொடங்குது. அஸ்ரா கார்கே அவர்கள் வந்து குஷி ஆனந்த் போன்றவர்களிடமெல்லாம் விசாரணை நடத்துறாரு. அதே போல கட்சியுடைய கரூர் மாவட்ட செயலாளர் மத்தியலகன் போன்றவர்களுக்கெல்லாம் விசாரணை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் எங்களுக்கு இது இல்லை, நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லித்தான் அவங்க சிபிஐ வாங்குறாங்க. அந்த சிபிஐலையும் தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த காவல்துறை அதிகாரியும் பணியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முழுக்க முழுக்க வேற்று மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் பெறப்பட்டது. அப்போ அப்படி இருக்கிற சூழலில் இன்றைக்கு உளவுத்துறை ஐஜியாக அஸ்ரா கார்கே அவர்களை நியமிப்பதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னா, இதுல ஒரு 2 விதமான பார்வை இருக்கு. ஒன்று, மக்கள் மத்தியில வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் மீது எங்களையே விசாரிச்சவரு, இப்ப நாங்க வந்து இன்னைக்கு அவரையே உளவுத்துறையில போட்டிருக்கோம், அப்ப நாங்க எவ்வளவு தூரம் இது பாருங்க, மறந்த மனப்பான்மையோடு இருக்கிறோம், நாங்க வந்து அரசியல் முதிர்ச்சி பெற்றவர்கள், அரசியல் நாகரிகம் உள்ளவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை விஜய்க்கு கொடுக்கறதுக்காக இவர்கள் இந்த வேலையை செய்யலாம். ஏன்னா இதற்கும் நம்மிடம் இவங்க தரப்புல இருந்தே ஒரு முன்னுதாரணம் இருக்கு. எப்படி வந்து ஆடம்பர காருக்கு கட்ட வேண்டிய வரி ஏய்ப்பு வழக்குல வாதிட்ட விஜய் நாராயணனுக்கு வந்து தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் கொடுக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்களோ, அதை போல நம்முடைய இவர் மீதான வருமான வரி கணக்கை வந்து மறைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இவரை விசாரித்த அந்த ஐஆர்எஸ் ஆபீசர் அவருடைய அருண்ராஜ் சேர்த்து இன்னைக்கு அமைச்சர் அழைச்சிருக்காங்க. அவர் தான் அவர் மேல வந்து அந்த வழக்கையே தொடர்ந்தவர். பின்னாளில் அவரே இந்த வழக்கில் இருந்து அவரை தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அப்ப அதற்கு கொடுக்கப்பட்ட பரிசு தான் வந்து அக்கட்சியில் இணைத்துக் கொள்ளப்பட்டு அமைச்சராக்கப்பட்டது. அப்ப அது மாதிரி இவரையும் நாம பயன்படுத்தி அந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்து விடலாம் என்று முயற்சிக்கிறார்களோ என்றுதான் நாம் எண்ண தோன்றியிருக்கிறது. நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களையும் நேற்று பெருந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.